நாகார்ஜுனா அப்படின்னு ஒரு குரு இருந்தார். ஒரு திருடனுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்படி ஒரு சாந்தமான ஒரு குரு அவன் பார்த்ததில்ல. அவர்கிட்ட சீடரா சேரணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால அவர்கிட்ட வந்தான். குருவே, என்ன உங்களோட சீடரா சேர்த்துக்கணும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு திருடன். என்னால் அந்த திருட்டு தொழில விட முடியாது. நீங்கள் வந்து என்ன அது முதல் கண்டிஷனாகவே என்ன அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதை என்னால் விட முடியாது நிச்சயமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த குரு சொன்னார், ஏன்ப்பா பயப்படுற? நிச்சயமா ஒன்று நான் அதை பற்றி பேச மாட்டேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? அதனால அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னா. அவன் சொன்னான், அதுக்கு இல்லை குருவே, நான் எந்த குரு கிட்ட போனாலும் முதல்ல என்கிட்ட அவங்க சொல்றது வந்து நீ இந்த திருட்டு தொழிலை விடணும் அப்படின்னு. ஆனா அது என்னால முடியாது அப்படின்னா. அதுக்கு அந்த குரு சொன்னார், கவலைப்படாத, நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா. அந்த திருடன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். குரு சொன்னார், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிக்கோ. நீ எப்ப திருட போனாலும் ஒன்ன நீ உணர்ந்து பண்ணு. எது பண்ணாலும், அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது பண்ணாலும் ஒன்ன நீ உணர்ந்து பண்ணு அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அந்த குருவோட வலையில அவன் விழுறான்னு தெரியாமையே அவன் அந்த சரின்னு ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. 3 வாரம் கழிச்சு வந்தான் அவன். குருவே, நீங்க சொன்னது ரொம்ப தந்திரமா இருந்தது. என்னால் அது பண்ண முடியல. நான் என்ன உணர்ந்தேன்னா என்னால் திருட முடியல. நான் திருடும்போது நான் என்னை உணர மாட்டேன். அதனால என்னால் இதை வந்து பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னா. குரு சொன்னார், அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுப்பா. நீ திருட, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு தேவை நீ வந்து உன்னை உணர்ந்துட்டு இருக்கணும். உன்னால அதை உணர முடியலன்னா நீ அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போ அப்படின்னா. அவன் சொன்னான், அது ரொம்ப கஷ்டம் குருவே. ஏன்னா நான் அதை ஒரு தடவை நான் என்னை உணர்ந்து பார்த்துட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்னால் அதை விட முடியாது. முன்னாடி நாள் வந்து ஒரு அரண்மனைக்கு கொள்ளை அடிக்க போயிருந்தேன். அங்கே போய் அந்த ராஜாவோட கஜானாவை திறக்கும் போது அங்கே வைரம் வைடூரியம் எல்லாம் இருந்தது. ஒரு நிமிஷம் அந்த வைரம் வைடூரியத்தை எடுக்கலாம்னு நினைக்கும் போது நான் என்ன உணரல. ஆனா நீங்க சொன்னது எனக்கு பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. நான் என்ன உணர ஆரம்பிச்சேன். நான் என்ன உணர ஆரம்பிச்ச அப்புறம் அந்த வைரம் வைடூரியம் எல்லாம் வந்து வெறும் கல்லா தெரிஞ்சது. திரும்பி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன உணர்றத மறந்துட்டேன். எனக்கு அதெல்லாம் வைரமா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி நானே யோசிச்சேன், வெறும் ஒரு கல்லு கிட்ட போய் நம்மளை வந்து இழக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். திரும்பி நான் வந்து என்ன உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பண்ற ஒரு விஷயமும் வந்து நம்மள உணராம பண்றது. இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஏதோ கோபம் வர மாதிரி பேசினாங்களாலோ இல்ல எது பண்ணாங்களோ, நம்ம அதுல வந்து ஒரு முடிவு பண்றது, இல்ல அவங்களுக்கு திருப்பி சொல்றது, பதில் சொல்றது, இல்ல கோபமா பேசுறது, இல்ல எந்த விஷயமே வந்து நம்மள வந்து நம்ம உணராம நம்ம பண்றோம். நம்ம ஒரு விஷயமும் ஒரு நொடியும் நம்மள உணர்ந்து நம்ம பண்ற ஒரு விஷயத்தையும் உணர்ந்து, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது பண்றேன் அப்படின்னு உங்களோட உள் மனசுக்கு அது தெரிஞ்சதுனாலே அது வந்து நீங்க தப்பா செய்ய மாட்டீங்க எப்பவுமே. இது கரெக்டா தான் செய்வீங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இனிதாக இருக்கும்.